Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence to meditate the word of God. 180 நாட்களில் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கிற கிருபையை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்தார். The Lord has given us grace to graciously meditate on 180 devotions from Proverbs. இந்த நாளிலேயும் புது கிருபைகளை தந்து இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து நடத்த தேவன் தாமே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. May the Lord also give us mercy and grace that the Lord may give us new revelations today and lead us in His path. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. அன்புள்ள நேசரேசு எனக்கெல்லாம் அவரே, 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். என் சஞ்சலங்கள் நீங்க பாவன் பாய் சுமந்து அவர் ஜீவனை விட்டார். நான் யாவையும் வெறுத்தேன் என் நேச மீட்பர்க்காய், அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். லோகம் என்னை வெறுத்து சாத்தான் சோதித்தாலும், மீட்பர் எனக்கு ஜெயம் தருவார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்கள் சிறந்தவர். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Loving God, we praise you, Lord. இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, this morning we praise you and we thank you with a grateful heart, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நலமானவைகளை போதித்து உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துவீராக, உம் சத்தியத்தில் எங்களை போதிப்பீராக. May the Lord teach us that is good to us today, and Lord lead us into a path of truth, Lord. உம்முடைய வல்ல நாமத்தை எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். We pray that the Lord may glorify His great name amidst us. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் நடுவிலே இறங்கி இன்றைக்கு எங்களுக்கு போதிக்க வேண்டிய மகத்துவமான உம்முடைய சத்தியங்களை போதிக்கும்படி இரக்கமுள்ள கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves in your merciful hands, that let your hand descend upon us today and teach us that is required for us, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து. Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த சில நாட்களாக நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஞானத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து நாம்
கற்றுக்கொண்டிருக்கிறோம். By the grace of God, for past few days we are learning from the book of Proverbs chapter 3 about the importance of attaining God's wisdom. அதை தோண்ட தோண்ட ஆச்சரியமாக இருக்கிறது தேவனுடைய வெளிப்படுத்தல். So as we delve deeper into it, the revelation of God is really amazing. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது. There is a lot that we are supposed to learn. இன்றைக்கு தொடர்ந்து அதை படிக்கலாம். So let us continue to read it even. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 13 onwards. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. For her proceeds are better than the profits of silver, and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Length of days is in her right hand, in her left hand riches and honor. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். Her ways are ways of pleasantness, and all her paths are peace. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். She is a tree of life to those who take hold of her, and happy are all who retain her. கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. The Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens, by his knowledge the depths were broken up, and clouds dropped down the dew. 21ஆம் வசனம். Verse 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஞானத்தின் மேன்மையை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are learning about God's great wisdom. அதாவது இந்த உலகம் கொடுக்கிற செல்வங்கள் என்று சொல்லப்படுகிற பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் இது விசேஷமானது. This is more precious and special than the silver, gold and rubies of this world. ஞானம் என்பது நிகரற்றது என்று வாசிக்கிறோம். We read that wisdom is incomparable. நாம் இந்த நிகரற்ற ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த நிகரற்ற ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாதுகாப்போமானால் இந்த ஞானம் தன்னுடைய இரண்டு கைகளினால் நம்மை ஆசீர்வதித்து நிரப்புகிறது. So if we gain and find this wisdom which is incomparable, and if we keep it safely with us, this will bring down great two blessings from us. ஒரு பக்கம் நீடித்த ஆயுசு, On one side it gives us length of days, மறுபக்கத்துல செல்வமும் கனமும். on the left hand it gives riches and கர்த்தருடைய honor. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, It is not only the blessings that it gives, ஞானம் ஒரு மனிதனை கொண்டு போகிற வழிகளும் ரொம்ப இனிமையான வழிகள். the ways that wisdom can take a man are pleasant ways. அது நம்மை நடத்தி செல்லுகிற பாதைகள் எல்லாம் சமாதானத்தின் பாதைகள். And the path that it takes us and leads us is the path of peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வாசிக்கிறோம். We read if a person attains that wisdom, it will be like a tree of life to him. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஞானத்தை அடைந்து கொள்ளுங்கள், சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஞானி தொடர்ந்து பேசிக்கொண்டே வர்ற வேளையில, So when the wise man says you have to pursue this wisdom, you have to attain this wisdom, you have to find this wisdom and gain this wisdom, இந்த ஞானத்திற்கு நல்ல ஒரு உதாரணம் யார் என்றால் தேவனே உதாரணமா இருக்கிறார். so there is a good example for this wisdom. It is God himself. ஞானத்தினால் என்ன செய்ய முடியும் என்பதை தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பிலே நமக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். God has proved and revealed that what can be created through this wisdom by his creation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நாம் கவனித்தோம், Yesterday we meditated. தேவன் இந்த ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். Like with God's wisdom, the Lord founded the earth. இரண்டாவது, இந்த ஞானத்தினாலே பூமியை அவர் ஸ்தாபித்தார். By this wisdom, God fixed the earth. மூன்றாவது, அவர்
சிருஷ்டித்த, அவர் அஸ்திபாரப்படுத்தின, அவர் ஸ்தாபித்த இந்த பூமியை பனியை பொழிய செய்து அவர் அதை பராமரிக்கிறார். And third, the earth which the Lord founded and fixed, He also flourishes the earth by the dew. அவர் அதை செழிக்க பண்ணுகிறார். He flourishes and prospers it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு அடுத்த வசனத்துக்கு போகலாம். Let us go to the next verse today. 21ஆம் வசனம். Verse 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. My son, let them not depart from your eyes. இவைகள் என்றால் எவைகள்? When it says them, what does them means? அடுத்த வார்த்தை, The next word. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். Keep sound wisdom and discretion. இப்ப கண்ணை விட்டு பிரியக்கூடாத ரெண்டு காரியம் அவர் சொல்லுகிறாரு. He says about two things that should not depart from our eyes. ஒன்று மெய் ஞானம், இன்னொன்று நல் ஆலோசனை. One is sound wisdom, other one is discretion. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. In Tamil it is very beautiful. மெய் ஞானம் என்று இருக்கு. It says sound wisdom or true wisdom. இந்த மெய் ஞானம்ன்ற வார்த்தையை படித்த உடனே எனக்கு அதுக்கு மேல போக முடியல. So when I read this word as sound wisdom, I cannot move further. இந்த வார்த்தையை கவர்ந்தெழுத்து இந்த வார்த்தையில தொடர்ந்து நான் தியானிப்பதற்கு ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். This word actually attracted me and the Holy Spirit enabled me to meditate on this word. ஒரு காரியம் மெய்யாய் இருக்குமானால் அந்த மெய்யான காரியம் தேவனிடத்திலே மாத்திரம்தான் இருக்கு. If there is something true, that truth can be found only with God. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. Jesus said, I am the way, the truth and the life. நானே சத்தியம், நானே மெய், எல்லாமே மெய்யானது எல்லாம் அவர்தான். So he said, I am the truth, whatever is true, I am the one. மற்ற எல்லாமே மாயை. Everything else is vanity. மற்ற எல்லாம் பொய் தான். Everything else is false. மற்ற எல்லாமே நம்ப முடியாதது. Everything else cannot be trusted. மெய்யானதென்று ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது கர்த்தர் தான். If there is something true, that is God alone. அப்போ இந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்துருச்சேனே. So this word attracted me much. இந்த மெய் ஞானம் நம்முடைய கண்ணை விட்டு விலக கூடாதான். This true wisdom should not depart from our eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனா பொதுவாக நம்ம ஞானம் அப்படின்னாலே உடனே உலக ஞானத்தை தான் நம்ம உடனே கணக்கு பார்க்கிறோம். So generally when we say wisdom, we will actually consider this world's wisdom. உலகம் எப்படி ஞானத்தை பார்க்குது, எப்படி ஞானத்தை பேசுது, எப்படி ஞானத்தை புரிந்து கொள்ளுது, அதுதான் நம்ம நினைக்கிறோம். We always think about how the world understands wisdom, how the world sees the wisdom, how the world knows the wisdom, speaks about it. அதாவது நம்ம ஞானத்தை சம்பாதித்துக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள் அப்படின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் எத்தனை புஸ்தகம் வாசிக்கணும், நம்ம எப்படி இந்த உலகத்துல இன்னும் படிக்கணும், எங்கெல்லாம் போய் தேடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். So when you say that when you have to find wisdom, gain wisdom, we always think how many books we are supposed to find or read and how many books and wherever we need to go in search of this wisdom. ஆனா ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த ஞானத்தை ஆண்டவர் உலகத்திலிருந்தல்ல பரத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறார். But when you say wisdom, this wisdom is not from the world, but the Lord gives us from above. வேதம் சொல்லுகிறது இந்த மெய் ஞானம் என்கிற தேவ ஞானம் நம்முடைய கண்களை விட்டு விலகவே கூடாது. The Bible says this God's wisdom, which is true wisdom, should not depart from our eyes. இன்னொரு விதமாய் சொன்னால் அதுவே நம்முடைய லட்சியமாக, அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். So in other words, that should be our goal, aim and target and purpose. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலையில தேவ ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களோட நான் பேச போறேன். This morning I am going to speak about the difference between God's wisdom and world's wisdom. தேவ ஞானம் என்பது மெய் ஞானத்திற்கும் இந்த உலக ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? So this God's wisdom, which is true wisdom, versus world's wisdom. மூன்று வித்தியாசங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். I am going to show you three differences. முதலாவது மனித ஞானம் அல்லது உலக ஞானம் எப்படிப்பட்டது? So first, how is world's wisdom or human wisdom? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பாருங்களேன். Romans chapter 1 verses 21 to 23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள்
ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். Because although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened. Professing to be wise, they became fools, and changed the glory of the incorruptible God into an image made like corruptible man, and birds, and four-footed animals, and creeping things. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உலக ஞானத்தை பற்றி முதலாவது சொல்லணும்னா, First, if you want to say about world's wisdom, இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா தங்களை ஞானின்னு தானே சொல்லிக்குது. so this world claims themselves to be wise. அப்படிதாங்க வாசிக்கிறோம். That is what we read here. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லின்னு வாசிக்கிறோம். Professing to be wise. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானிகள் என்று சொன்னாலும் அவங்க ஞானத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டா, Though they claim to be wise, but how do they reveal their wisdom? தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி இருந்தாலும் அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரிக்கல. When the Lord has revealed who he is, but they having known God, they did not glorify him as God. அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்தாங்கன்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்களாம். They actually changed the glory of the incorruptible God into an image made like corruptible man and birds and four-footed animals and creeping things. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, இந்த மனித ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஞானம் என்றால், பகுத்து அறிய தெரியாத ஒரு ஞானம். so this world's wisdom or human wisdom is an irrational wisdom. அது என்ன சொல்லுன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பெரிய ஞானின்னு தான் சொல்லிக்குவாங்க. So it always says, and they always claim that they know everything and they are wise. ஆனால் அவங்க ஞானத்தை போய் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, தேவன் யாரு, மிருகம் யாரு, மனுஷன் யாரு, பறவை என்ன, ஊரும் பிராணி என்ன, இந்த வித்தியாசமே தெரியல. But when you go and analyze their wisdom, they don't know the difference between who is God, who is man, who is animal, who are beast. துவக்கமும் முடிவும் இல்லாத ஆவியாயிருக்கிற தேவனை இவங்க இந்த மனுஷனுடைய ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றுகிறாங்க. They have made this Lord who is in the form of spirit and who is endless, who has no beginning and the end, into an image. ஆனால் மனுஷனை தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறான்னா, அப்பா நாங்க ரொம்ப ஞானிகள். But they claim and say that we are very wise. எங்களுக்கு அதிகமான புத்தி இருக்கிறது. We have more understanding. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவங்க தங்களை ஞானிகள்னு சொல்லி பைத்தியங்களா மாறிட்டாங்க. But the Bible says they claim themselves to be wise, but they are fools. தேவனையே ஒரு சிருஷ்டியாக மாற்றிட்டாங்க. They have made God a creation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இத நல்லா விளக்குறதுக்கு ஒரு வேத பகுதி பைபிள்ல இருக்கு. There's a scripture portion to explain this very well. இத விளக்க வேண்டிய அவசியமே இல்ல, வாசித்தாலே போதும். You need not explain that. If you read that passage, you will understand. இது ஒரு நீண்ட பகுதி தான், அதனால வாசிக்கிறேன். This is a long passage, but I still want to read it. விளக்காமல் வாசிக்கிறேன். I just want to read without explaining. நீங்கள் ஏசாயா 44 அதிகாரம் 9 முதல் 19 வசனம் வரைக்கும் பாருங்க. Isaiah chapter 44 verses 9 to 19. 9 இருந்து 19. 9 to 19. ஏசாயா 44. Isaiah 44. விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமல் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். Those who make an image, all of them are useless, and their precious things shall not profit. They are their own witnesses. They neither see nor know, that they may be ashamed. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். Who would form a god or mold an image that profits him nothing? Surely all his companions would be ashamed, and the workmen, they are mere men. Let them all be gathered together, let them stand up, yet they shall fear, they shall be ashamed together. இப்போ கொஞ்சம் கவனிங்க. Now look at here. 12ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. From verse 12. அழகா அந்த ஆர்குமெண்ட் ஆண்டவர் கொண்டு வர்றார் பாருங்க. The Lord brings that argument very beautifully. கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான்.
தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். The blacksmith with the tongs works one in the coals, fashions it with hammers, and works it with the strength of his arms. Even so, he is hungry and his strength fails. He drinks no water and is faint. தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான், அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். The craftsman stretches out his rule, he marks one with the chalk, he fashions it with a plane, he marks it out with compass, and makes it like the figure of a man, according to the beauty of a man, that it may remain in the house. அவன் தனக்கு கேதுருகளை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களினாலே பலத்த மரத்தை தன் காரியத்திற்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் செய்யும். He cuts down cedars for himself and takes a cypress and the oak. He secures it for himself among the trees of the forest. He plants a pine and the rain nourishes it. மனுஷனுக்கு அவைகள் அடுப்பாகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். அடுப்பில் ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். Then it shall be for a man to burn, for he will take some of it and warm himself. Yes, he kindles it and bakes bread. Indeed, he makes a god and worships it. He makes it a carved image and falls down to it. அதிலே ஒரு துண்டை எடுத்து அடுப்பிலே இருக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சி சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிருங்காய்ந்து ஆஹா அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். He burns half of it in the fire. With this half he eats meat. He roasts the roast and is satisfied. He even warms himself and says, "Ah, I am warm. I have seen the fire." And the rest of it he makes into a god, his carved image. He falls down before it and worships it and prays to it and says, "Deliver me, for you are my God." அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. They do not know nor understand, for he has shut their eyes so that they cannot see, and their hearts so that they cannot understand. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தளரின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன், அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்லி தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. And no one considers in his heart, nor is there knowledge nor understanding to say, I have burned half of it in the fire. Yes, I have also baked bread on its coals. I have roasted meat and eaten it. And shall I make the rest of it an abomination? Shall I fall down before a block of wood? என்ன மாதிரி கேள்வி இருக்கு பாருங்க. See how the questions are here. மரத்தை வெட்டி மரத்தை வளர்க்கிற, you cut down a tree and you grow them up. அந்த வளர்ந்த மரத்தை நீ திரும்ப வெட்டி துண்டு போட்டு அதை வைத்து நீ என்ன செய்கிறாய்னா நெருப்பை மூட்டுகிறாய். So the tree which has grown up, you cut it down and you burn it with fire. அந்த நெருப்புல நீ இறைச்சி சமைச்சு சாப்பிடுற, பொரியலை சமைச்சு சாப்பிடுற. So you burn your meat in that, you also roast and eat out of it. அந்த மரத்தை எரிய வச்சு அதிலே குளிர் காயிற. And you also you burn that wood and you also warm in that. கடைசியில் அதில் ஒரு துண்டை எடுத்து ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு முன்னால வணங்கி என்னை ரட்சின்னு சொல்றியப்பா அப்படின்னு கேட்குறேன். And at last you take a piece of that wood, make a image and you fall down at that before that wood and you say, "Deliver me." வேதம் சொல்லுகிறது, the Bible says, இந்த மனித ஞானம் என்று சொல்லுகிறது, உலக ஞானம் என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு கேட்டா அது பகுத்து அறிவு இல்லாத ஞானம். So the Bible says the wisdom of this world is irrational wisdom. அதான் தெரியலையா உனக்கு? So don't you understand that? ஒரு உருவாக்கப்பட்ட மரம் உன்னை எப்படி ரட்சிக்கும்? How can a tree that is formed can save you? நீ
வளர்த்த மரம் உனக்கு எப்படி தெய்வமாகும்? A tree which you grow up, how can it become your God? இதை கூட உனக்கு பகுத்து அறியலையாப்பா? So can't you understand even this? ஒரு கல் எப்படி தெய்வமாகும்? How can a stone become a God? நீ என்ன செய்கிற? உனக்கு எங்க ஞானம் போனது? So what are you doing? Where is your wisdom now? இதை பகுத்து அறிகிறது இல்லையா? Why don't you understand it properly? நீயே ஒரு தெய்வத்தை உருவாக்க முடியுமா? Can you yourself make a God? வேதம் சொல்லுகிறது இதுதான் என்னன்னா பகுத்து அறிவில்லாத மனிதன். The Bible says this is the irrational man. ஆனால் பாருங்க தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? But how is the wisdom of God? உலகம் பகுத்து அறியாத ஞானத்துல வளரும் போது தேவ ஞானம் புரிந்து கொள்ள முடியாத எட்டாத உயரத்தில் நிற்கிற ஞானம். When the world is growing up in irrational wisdom, God's wisdom is incomprehensible wisdom. அதை ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாது. No person can comprehend his wisdom. உதாரணமாக தேவ ஞானம் வெளிப்பட்டது எப்படின்னு சொன்னா அவருடைய ரட்சிப்பிலே வெளிப்பட்டது. For example, the wisdom of God was revealed in his salvation. அவர் எப்படி ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்? How did he bring salvation to this world? பாருங்க அது எப்படி கொண்டு வந்தார்னா மனிதனுடைய கணிப்பிலே தேவன் செய்தது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரிந்தது. So in intention of man or in thoughts of man, what the Lord did was totally insane to man. தேவன் மனிதனாக பிறந்தது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. God being born as a man could not be taken by a man. எல்லாவற்றுக்கு மேலாக மனிதனாய் பிறந்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார் அப்படின்றத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. And more above all is that Jesus was born as a man in this world who was actually crucified at the end, that could not be accepted by any man. எப்படி சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் மற்றவர்களை ரட்சிக்க முடியும்? How can a man who is crucified on the cross save others? ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, அந்த மனிதனுடைய கண்கள்ல பைத்தியமா தெரிகிறது தான் தேவனுடைய பார்வையில ஞானமாய் வெளிப்பட்டது. The thing which appears foolishness in the sight of man is the wisdom in the sight of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 கொரிந்தியர் 1 வசனத்திலிருந்து பாருங்க. If you read 1 Corinthians chapter 1 from verse 21 onwards, எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. For since in God's wisdom the world did not know God through wisdom, God was pleased to save those who believe through foolishness of the message preached. இன்னொரு விதமா இது சொல்லணும்னா, in other words, அந்த வசனம் திரும்ப 21 வசனம் பாருங்க. verse 21, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்னு போட்டிருக்கு. So it says in God's wisdom the world did not know God through wisdom. இன்னொரு விதமா சொன்னா, in other words, தேவன் மனிதன் ரட்சிப்பை பெறுவதற்கு மனித ஞானத்தை எவ்விதத்திலையும் அவன் பயன்படுத்தக்கூடாதுன்றதை தேவன் வைத்திருந்தார். So God rejected the possibility of salvation by human intellect and wisdom. மனுஷன் ஞானம் அதுல பயன்படவே கூடாது. Man's wisdom should not be used in that. அதனால மனுஷனுடைய ஞானத்துக்கு எட்டினபடி தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. So therefore God did not give salvation that could reach the human intellect. மனிதனுடைய கண்கள்ல பைத்தியமா தெரிகிற ஒரு காரியத்தை வைத்துதான் தேவன் தம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றி முடித்தார். The Lord fulfilled his salvation only through things which appear foolishness in the sight of man. இதை இப்படி சொல்லலாம், பைத்தியம்னு சொல்ற வார்த்தையை விட மனுஷனுடைய மூளைக்கு எட்டாதது, புரியாதது, அவனுக்கு சூனியமா இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் என்ன செய்தார்னா ரட்சிப்பை ஏற்படுத்தினார். Rather than saying foolishness, we can say that it is something like a mystery or something which you can understand. Through that the Lord actually fulfilled his salvation. 22 வசனம் பாருங்க. Verse 22, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். For the Jews ask for signs and the Greeks seek wisdom, but we preach Christ crucified. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். A stumbling block to the Jews and the foolishness to the Gentiles. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It's really surprising. ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வைத்தா யூதருக்கு இடரலா இருக்கான், கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கான். When the Lord has kept salvation, it is a stumbling block to the Jews and foolishness to the Gentiles. ஆனா உலகத்துக்கு பைத்தியமா தெரிந்ததை வைத்துதான் தேவன் உலகத்தையே ரட்சித்தார். But the Lord saved the entire world only through that which appeared foolishness to the கர்த்தருடைய world. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் 24 வசனம் சொல்லுகிறது, That's why verse 24 says, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும்
தேவ ஞானமுமாய் இருக்கிறார். Yet to those who are called both Jews and Greeks, Christ is God's power and God's wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, அதனால தேவன் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Therefore, when the Lord revealed his wisdom, he revealed in the verse 25. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. Because God's foolishness is wiser than human wisdom. கவனிச்சீங்களா என்னன்னு சொல்றது? Did you notice that? தேவனுடைய பைத்தியம், அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால் தேவனுடைய ஞானத்தின் சிறிய அளவு கூட மனுஷனுடைய ஞானத்திலும் பெரிதா இருக்கிறது. So God's foolishness or even minute wisdom of God is wiser than human wisdom. அதாவது தேவனுடைய ஞானத்தை ஒப்பிடவே முடியாது. You cannot compare with God's wisdom. அதை புரிந்து கொள்ளவே முடியாது. You cannot understand it. ஏன் இப்படி கர்த்தர் இந்த மாதிரி மனுஷனுக்கு புரியாத ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் எப்படி இதை நிறைவேற்றி முடித்தார்? So why did God use something which a human cannot understand and fulfill his salvation? 30-31 வசனம் பாருங்க. Verse 30 and 31 says, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். But of him are ye in Christ Jesus, who of God is made unto us wisdom and righteousness and sanctification and redemption, that according as it is written, he that glorieth, let him glory in the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முடிவு என்னன்னா, ஆண்டவர் கடைசியில கனமும் மகிமையும் துதியும் ஆரவாரமும் யாருக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா தேவனுக்கு வரணும். So because the Lord desired that all the glory, all the honor, all the respect, everything should come to the Lord at the end. முடிவுல மனுஷன் சொல்லக்கூடாது என் ஞானத்தினால தான் நான் ரட்சிப்பை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. At the end man should not say that I have received or attained my wisdom only through my wisdom. அவன் சொல்லுவான் கடைசியில, he will say at last, இது என் கண்ணுக்கு பைத்தியமா தெரிஞ்சது. This appeared foolishness to me. இது என்னுடைய கண்கள்ல புரியாததா இருந்தது. This was totally I could not understand it. என்னால விளங்கிக் கொள்ள முடியாததா இருந்தது. This was something which I cannot understand. ஆனா இந்த விளங்கிக் கொள்ள முடியாத பைத்தியம் போல தெரிந்ததை வைத்து தேவன் இவ்வளவு பெரிய மகிமையை வெளிப்படுத்திட்டாரா? But through this thing which is totally a foolishness to me, but the Lord has fulfilled such a great thing in my life. நான் சொல்லுவேன், அதனால தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனித ஞானம் பகுத்து அறிய முடியாத ஞானமா இருக்கிற வேளையில தேவனுடைய ஞானமோ அறிவுக்கு எட்டாத ஞானமா இருக்கிறது. Therefore I could tell when human wisdom is irrational wisdom, whereas God's wisdom is incomprehensible wisdom. இரண்டாவது தேவ ஞானத்திற்கும் உலக ஞானத்துக்கும் வித்தியாசம் என்ன? The second difference between God's wisdom and human wisdom. 73ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் பாருங்க. Psalm 73 verse 22. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் சொல்கிறார். He says, I was so foolish and ignorant, I was like a beast before you. இரண்டாவது சொல்லுவேன், மனிதனுடைய ஞானம் என்பது ஒரு கீழ்த்தரமானது அல்லது தரம் குறைந்த ஒரு ஞானம். So second I could tell world's wisdom or human wisdom is inferior wisdom. அதை நான் எப்படி சொல்லலாம்னா, அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் நான் காரியம் அறியாத மூடனானேன், மிருகத்தை போல இருந்தேன்னு சொல்லுகிறார். So here psalmist says, I was so foolish and ignorant, I was like a beast. எந்த சூழ்நிலையில் இது சொன்னாரு? In what situation did he say நீங்கள் this? 3ஆம் வசனத்திலிருந்து அதே சங்கீதம் வாசிப்பீர்களானால், If you read verse 3, from verse 3 onwards in the same psalm, அங்க பாத்தீங்கன்னா துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்த பொழுது மனவேதனைப்பட்டவர், பொறாமைப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் போகிறார். So when he saw the prosperity of the wicked, he was totally depressed and he was envious of them. அவர் சொல்லுகிறாரு, மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கணே கிடையாது. He says, for there is no pangs in their death. அவங்க பெலன் ரொம்ப உறுதியா இருக்கு. Their strength is firm. அவங்க எந்த வருத்தத்திலையும் அகப்பட மாட்டேங்கிறாங்க. They are not in any trouble. அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையோ உபாதையோ வேதனையோ அடைய மாட்டேங்கிறாங்க. They don't go through any kind of plague or any problem or trouble. பெருமையினால் நிறைந்திருக்கிறாங்க. They are filled with pride. கொடுமையினால் நிறைஞ்சிருக்கிறாங்க. They are filled with violence. கண்கள் எல்லாம் கொழுப்பாக எட்டி பாக்குது. Their eyes bulge with abundance. அவங்க இருதயம் விரும்புறதை விட அதிகமா நடக்குது. They have more than their heart could desire. அவங்க கொடுமை பேசுகிறாங்க. They speak wickedness. இருமாப்பா பேசுறாங்க. They speak loftily. வான பரியந்த வாய் எட்டற வரைக்கும் பேசுறாங்க. They set their mouth against the heavens. அப்போ 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, In verse 12 he says, இவர்கள் துன்மார்க்கர், they are ungodly. இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறாங்க. They are always at ease and they increase in riches. நீங்கள் தொடர்ந்து 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, If you read again verse 16, அதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன்,
நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்ததுன்னு சொல்லுவேன். He says, when I thought how to understand this, it was too painful for me until I went into the sanctuary of God, then I understood their end. இவர் ரொம்ப நாளா துக்கத்தில் இருந்திருக்கிறார். He was in this sorrow for a long time. ரொம்ப நாள் வேதனையில் இருந்திருக்காரு. He was in this depression for a long time. ரொம்ப நாள் மன வருத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். He was totally feeling pain in his heart for a long time. அதை கண்டு பொறாமைப்பட்டார், எரிச்சல் பட்டார். He was envious and greedy about them. என்ன இது துன்மார்க்கனுக்கு இப்படி ஒரு வாழ்வா? Why this wicked is having such a kind of good life? இப்படி இவன் நல்லா இருக்கிறான்? Why is living a prosperous life? இவ்வளவு துன்மார்க்கம் பண்ணி அக்கிரமம் பண்ணி எப்படி இவனால் இப்படி இருக்க முடியுது? But having committed so much of wickedness, how is able to live a prosperous life? நினைத்து இரவும் பகலும் போட்டு உளைச்சலுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார். So he was totally tormented as he thought about this day and night. கடைசில தேவனுடைய ஆலயத்துக்கு போனா அவங்க முடிவை கர்த்தர் காமிச்சாராம். So at last when he went to the temple of God, the Lord showed their end. அது வரைக்கும் மனசுக்கு விசனமா இருந்துச்சாம். Until then it was painful to him. அவர் சொல்றார் கடைசில நான் ஒரு மூடன மாதிரி இருந்திருக்கேன். He says at last I was like a fool. உமக்கு முன்பா ஒரு மிருகம் போல இருந்திருக்கேன் ஆண்டவரே. He says I was like a beast before you, Lord. ஒண்ணுமே புரியாதவனா இருந்திருக்கேனே. I was a person who did not understand anything. அதான் நான் சொல்லுவேன், மனுஷனுடைய ஞானம் பாருங்க ரொம்ப தரம் தாழ்ந்த ஞானம். That's why I could tell you man's wisdom is inferior wisdom. பொதுவாக நம்முடைய ஞானத்தை வைத்து, உலக ஞானத்தை வைத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அநேக வேளை தவறாக கணித்துறாங்க. So many times when we see things in this world through humans wisdom, we will consider them in a wrong way. நம்மளால முழு படத்தையும் பார்க்க முடியல. We will not be able to see the entire picture. முழு உண்மையை அறிய முடியல. We will not be able to understand the entire truth. நம்ம ஏதோ ஒன்ன கொஞ்சத்தை பிடிச்சிக்கிட்டு ஒன்ன பார்த்துட்டு அதிலே முடிவெடுத்து அதுக்காக நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். We will see only one part and we will just have one small thing and we will take a decision based on that and we will be in that sorrow. அதுவே நமக்கு துக்கமா மாறிடுது. That becomes a great sorrow for us. அவர் சொல்றார், இத பார்த்து இத்தனையோ நாள் சஞ்சலத்திலே கடந்தேன். So he says I was looking at this and it was really painful for me. கடைசில கண்டுபிடிச்சேன், நான் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருந்திருக்கிறேனே. At last I found out that I was such a fool. ஒரு மிருகம் போல இருந்திருக்கிறேனே. I was like an animal. கர்த்தர் மாத்திரம் இதனுடைய முடிவை காமிக்கலன்னா நான் கடைசி வரைக்கும் துக்கத்திலே தான் உட்கார்ந்திருப்பேன். If God would have not shown their end, I would be sitting in this pain and sorrow. மனுஷனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா தரம் தாழ்ந்த ஞானம். Human wisdom is inferior wisdom. ஆனால் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? But how is God's wisdom? அது முடிவில்லாத அல்லது எல்லை இல்லாத அளவிட முடியாத ஞானம். It is infinite wisdom. நம்முடைய ஞானம் ரொம்ப குறைவானது. Our wisdom is inferior. தேவனுடைய ஞானம் அளவிட முடியாது. But God's wisdom is infinite. நீங்கள் ஏசாயா 55:8 முதல் 9 வசனங்களை பாருங்க. If you read Isaiah 55:8 and 9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts than your thoughts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எவ்வளவு உயர்ந்திருக்கான்? How far, how high? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்திருக்கான். So far as the heavens are higher than earth, our thoughts are different from his thoughts. உண்மையா சொல்றேன், நம்ம ஞானம்லாம் தேவனுடைய தராசுக்கு முன்னாடி நிறுத்துறது கூட தகுதி இல்லாது. So truly to say, our wisdom cannot stand before the balance of God. நம்மால் அவருடைய ஞானத்தோடு நம்முடைய ஞானத்தை ஒப்பிடவே முடியாது. We cannot compare our wisdom with God's wisdom. நம்முடைய தேவனுடைய ஞானம் எட்டி பிடிக்க முடியாத அளவற்ற ஞானம். Our God's wisdom is infinite that we cannot reach at all. 147 சங்கீதம் 4 முதல் 5 வசனங்களை வாசித்தீங்கன்னா, if you read Psalm 147 verses 4 and 5, அவர் நட்சத்திரத்தின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். He counts the number of the stars, he calls them all by name. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. Great is our Lord and mighty in power, his understanding is infinite. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் எரேமியா 32:19 வாசித்தால், if you read Jeremiah 32:19, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். You are great in counsel and mighty in work. அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும்
நோக்கமாயிருக்கின்றன. For your eyes are open to all the ways of the sons of men, to give everyone according to his ways and according to the fruit of his doings. தானியேல் 2:21-22 பாருங்க. Daniel 2 verses 21 and 22. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். He changes the times and season, he removes kings and establishes kings, he gives wisdom to the wise and knowledge to those who have understanding, he reveals the deep and hidden things, he knows what is in the darkness and light dwells with him. இதை பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய ஞானத்தின் அளவை பற்றி பேசும்போது, when Paul speaks about beauty of God's wisdom, ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33 பாருங்க. if you read Romans chapter 11 from verse 33 onwards, தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. oh the depth of the riches both of the wisdom and the knowledge of God, how unsearchable. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். how unsearchable is with judgments and untraceable his ways. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? For who has known the mind of the Lord? அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவன் யார்? Or who has been his counselor? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? Or who has ever first given to him and has to be repaid? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. For from him and through him and to him are all things, to him be the glory. எவ்வளவு மகிமையான தேவன் நம்முடைய தேவன். How glorious is our God. அவருடைய ஞானம் எவ்வளவு உயர்ந்தது. How infinite is his wisdom. அதற்கு அளவே இல்லை. There is no limit to it. நிறைய வழியில பாருங்க, நம்ம இந்த கொஞ்சம் ஞானத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு வருத்தத்தில் இருக்கோம் தெரியுமா? So many times having this small wisdom and a little wisdom, we are in much sorrow. காரியங்கள் புரியாதனால எவ்வளவு துக்கத்தில் இருக்கோம் தெரியுமா? So we always remain in pain and sorrow because we cannot understand things. நம்முடைய கண்களுக்கு காரியங்கள் தெரியாதனால எவ்வளவு பயத்தில் இருக்கிறோம் தெரியுமா? Since things are not seen by eyes, we live in a fear. நிறைய வழியில காரியங்களின் ஒரு சின்ன ஒரு கடுகு போல ஒன்றை பார்த்துட்டு நாம எவ்வளவு வாக்குவாதங்களும் எவ்வளவு விரோதங்களும் பொறாமைகளையும் உள்ள வளர்த்துக்கிறோம் தெரியுமா? Many times having known a mustard seed size of thing, we just grow up hatred, hostility and kind of bitterness in us. நம்முடைய ஞானம் தரம் தாழ்ந்த ஒரு ஞானம். Our wisdom is inferior wisdom. ரொம்ப குறைவான ஞானம். It is very inferior. ஆனால் தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம். But God's wisdom is infinite wisdom. மூன்றாவது தேவனுடைய ஞானத்தினுடைய மேன்மையும் மனித ஞானம் அல்லது உலக ஞானத்தினுடைய சிறியவற்றையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Next I want to show the third difference between God's wisdom and the world's wisdom. யாக்கோபின் நிருபம் 4:13-14 பாருங்களேன். James chapter 4 verses 13 and 14. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். Come now, you who say, today or tomorrow we will go to such and such a city, spend a year there, buy and sell and make a profit. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. Whereas you do not know what will happen tomorrow. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? For what is your life? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. It is even a vapor that appears for a little time and then vanishes away. மூன்றாவது உலக ஞானத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது தற்காலிகமான ஞானம். And third characteristic of world's wisdom is it is interim wisdom. அது தற்காலிகமானது. It is interim. அதுக்கு நேற்றைக்கு நடந்ததும் புரியல. It did not understand what happened yesterday. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதும் புரியல. It cannot understand what is happening now. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. And it doesn't know what will happen tomorrow. அதான் அவர் சொல்லுகிறாரு, இன்னன்னைக்கு இதை செஞ்சிருமோன்னு சொல்லி பேசுறியப்பா, நாளைக்கு உன் கையில் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? So here he says, you want to say, you say that we can do such and such a thing, but do you know what will happen tomorrow? நாளைக்கு என்ன நடக்கும்னே உனக்கு ஒண்ணுமே தெரியாது. You don't know what will happen tomorrow. அவர் சொல்றாரு, அவ்வளவுதான் உன் ஞானம். So that is your wisdom. நாளைய விட்டுருங்க. Just live tomorrow. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? Do we know what will happen the next moment? அடுத்த நிமிஷம், the next minute தெரியாது. We don't know. நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. We don't know what will happen to us and also what will happen to others. அடுத்த நிமிடம் நம்முடைய பூமியில என்ன நடக்கும் நமக்கு
தெரியாது. We don't know what will happen in our earth the next minute. இன்னைக்கு பாருங்க, அந்த ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்றாங்கல்ல, விபத்துகள். Today they speak about accidents. இந்த வேளையில இந்த காலங்களில் வந்து இந்த இயற்கை சீற்றங்களால் அழிவுன்னு சொல்றாங்கல்ல. So in this season we have catastrophic events. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாதனால அதிலிருந்து அவங்க தப்பித்து கொள்ளவே முடியல. It's because people doesn't know what will happen the next minute. They are not able to escape from that. அவங்க ஞானம் வந்து இப்பொழுது பார்க்கறத மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும், அதே முழுசா கிரகிச்சிக்க முடியல. So their wisdom can only see things in the present, and that too they cannot understand completely. எப்படிங்க நீ வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிறது? How can you know your future? அதுதான் மனுஷனுடைய குறைந்த ஞானம். That is the very meager அது wisdom ஒரு of man. தற்காலிகமான ஞானம். That is an interim and temporary. ஆனா தேவனுடைய ஞானத்தை பாருங்க. But when you look at the wisdom of God, ஏசாயா 44:9-10 பாருங்களேன். Isaiah 44 verses 9 and 10. விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். They that make a graven image are all of them vanity, and their delectable things shall not profit, and they are their own witnesses. They see not nor know that they may be ashamed. இதில் நான் 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா இது அதில் பார்த்தீங்கன்னா அவர் யார்னா ஆரம்பத்திலிருந்து முடிவை நமக்காக வகுக்கிறவர். So in this verses 9 and 10 he says he is the Lord who actually knows from the beginning until the end. அவர் ஆரம்பத்திலிருந்து காரியங்களை வகுத்து பார்க்கிறவர். So he is a God who is an interminable God. அவர் முடிவை அறிந்திருக்கிறவர். He is the one who knows our end. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய ஆலோசனை நிலைத்து நிற்கும். So his counsel shall stand. மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது. Man will not know anything. அடுத்த நிமிஷம் நடக்கிறது தெரியாது. They don't know what will happen the next moment. முடிவையும் ஆரம்பத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். But we have a God who knows our beginning and the end. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இந்த ஞானம் தான் தேவனுடைய ஞானத்திற்கும் மனுஷ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. So I think this is the one which shows the difference between God's wisdom and human wisdom. இந்த வசனத்தை பாருங்க. If you look at this verse, நீங்கள் ஏசாயா 46 மன்னித்துக் கொள்ளுங்க, நான் தவறா சொல்லிட்டேன். 46ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தால், if you read Isaiah 46 verses 9 and 10, 46:9-10, verses 46 verses 9 and 10, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை. remember the former things of old, for I am God and there is no other God. I am God and there is none like me. 10ஆம் வசனம் பாருங்க. Verse 10, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். declaring the end from the beginning and from ancient times things that are not yet done. எப்படி ஆண்டவர் அறிவிக்கிறாரா? How does the Lord declare? அந்தத்துல உள்ளத ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா விவரிச்சிடுறாரா. The Lord declares the end from the beginning. என்ன அருமையா இருக்கு. How beautiful it is. அவரை போல ஒருவரும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. He says there is none like him. இன்னும் நடக்காதவைகளை ஆதி முதற்கொண்டு சொல்லிடுறேன். And he also says things which are not yet done from ancient times. பூர்வ காலத்திலே உங்களுக்கு சொல்லிடுறேன். I have told you from ancient times. அதுதான் தேவனுடைய ஞானம். That is the wisdom of God. 3 காரியங்களை சொன்னேன். I told you 3 things. முதலாவது மனித அல்லது உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் வித்தியாசம் என்ன? What is the first difference between God's wisdom and world's wisdom? முதலாவது மனிதனுடைய ஞானம் பகுத்து அறிய முடியாத ஞானம், தேவனோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஞானம் உள்ளவராக இருக்கிறார். First, human wisdom is irrational wisdom, whereas God's wisdom is incomprehensible wisdom. இரண்டாவது மனிதனுடைய ஞானம் என்பது அல்லது உலக ஞானம் என்பது மிகவும் குறைவான ஒரு ஞானம், தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம். Second, human wisdom is inferior wisdom, whereas God's wisdom is infinite wisdom. மூன்றாவது உலக ஞானம் என்பது தற்காலிகமான ஒரு ஞானம், ஆனால் இந்த தேவனுடைய ஞானமோ எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத ஞானம்.
And third difference is human wisdom is interim wisdom, whereas God's wisdom is intermeable wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த காலையில இந்த ஞானத்தை ஏன் இதுல நான் முக்கியப்படுத்துறேன்னா அந்த வசனம் சொல்லுது இந்த ஞானம் என்ன ஞானம்னா மெய் ஞானம். So why do I emphasize this wisdom this morning? It's because that verse says it is the true or sound wisdom. அந்த மெய் ஞானத்தை உன் கண்களை விட்டு விலக்கிறாதன்னு சொல்லிருக்கு. It says do not depart the true wisdom from your eyes. மூன்று காரியங்களை சொல்றேன் பாருங்க. Actually three things. முதலாவது தேவன் ஞானம் உள்ளவர். First, God is wise. இரண்டாவது தேவன் ஞானத்தை தருகிறவர். Second, God gives wisdom. மூன்றாவது தேவனே ஞானமானவர். And third, God is wisdom. மூன்று காரியம். Three things. முதலாவது தேவன் ஞானம் உள்ளவர். First, God is wise. இரண்டாவது தேவன் ஞானத்தை தருகிறவர். Second, God gives wisdom. மூன்றாவது தேவனே ஞானமாக இருக்கிறவர். And third, God is wisdom. தேவனே ஞானமாக இருக்கிறார். God is wisdom. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனே ஞானமாக இருக்கிறார். And in Jesus Christ, God is wisdom. கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். And Christ is our wisdom. நாம செய்ய வேண்டியது நம்முடைய கண்களை அவர் மேலேயே நம்ம நோக்கமா இருக்கணும். So we are supposed to do is we have to set our eyes upon Him. அவர் மேலேயே நம்ம நோக்கமாக இருந்து அவரை விசுவாசிப்போமானால் When we are focused on Him and set our eyes upon Him and we believe அந்த Him, ஞானம் நம்மை ஞானிகளாக மாற்றும். that wisdom will make us wise. அல்லேலூயா. Hallelujah. நான் நினைக்கிறேன் அதனால தான் தேவனுடைய ஞானத்தை நீங்க பற்றி கொள்வீங்களானா நீங்க எதற்கும் பயப்படவே மாட்டீங்க. That's why if you hold on to the wisdom of God, you will not fear anything. அவர் கடந்த காலத்துக்கும் தேவனா இருக்கிறாரு. Because He is God for the past. இன்றைக்கு நடக்கிறவைகளை அவர் ஆளுகை செய்கிறாரு. And He also rules the present. இனி சம்பவிக்க போகிறவைகளை அறிந்து நன்மையாகவே நமக்கு செய்கிறார். And He knows the thing of the future and He does it for our good. பாருங்க நாம இந்த கொஞ்ச ஞானத்தை வச்சுட்டு எவ்வளவு காரியங்களை பெஸ்டா நம்ம ஆயத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? See, having this little wisdom, we always want to prepare the best things in this world. பாருங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நீங்க ஆயத்தம் பண்ணணும்னா Even if you want to arrange a function, உங்க வீட்டு கல்யாணத்தை ஆயத்தம் பண்ணணும்னு வெச்சுக்கிடுங்க. just consider you want to conduct a marriage in your உங்க family. வீட்ல தளம் போடணும்னு வெச்சுக்கிடுங்க. So if you want to lay a terrace, a roof, lay the roof, அவங்க மேல தளம் போடணும்னா அந்த இருக்கிற கொஞ்ச ஞானத்தை வச்சு எவ்வளவு திட்டம் போடுறீங்க தெரியுமா? You know, if you want to lay a roof, see how much you plan with the little wisdom you have. எந்த சீசன்ல வைக்கிறது? In which season we can have that? எப்போ ஆரம்பிக்கிறது? When to start? எப்போ முடிச்சா சரியா இருக்கும்? And when it be good if you complete it? இவ்வளவு யோசிக்கிறீங்களே இதெல்லாம் எதை வைத்துன்னு கேட்டா கடுகு மாதிரி இருக்கிற ஞானத்தை வச்சுட்டு இவ்வளவு யோசிக்கிறோம். So you plan and think all these things just by having wisdom which is the size of a mustard seed. நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கொஞ்ச ஞானத்தை வச்சுக்கிட்டே நாம இவ்வளவு யோசிக்கிறோம் இவ்வளவு நல்லதா நினைக்கிறோம் அப்படின்னா அளவே இல்லாத ஞானத்தை உள்ள தேவன் எவ்வளவு ஆழமா யோசிப்பாரு. See, when we have such a kind of inferior wisdom but we think it to be perfect, see how much God will plan to be good and perfect when He has the infinite அவர் wisdom. எவ்வளவு சிறந்த முடிவுகள் வரணும்னு யோசிப்பாரு. See how much He will think in such a way to bring the best results. எவ்வளவு சிறந்த உபகரணங்களை தேவன் பயன்படுத்துவாரு. See what kind of best provisions will God use for that. எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நம்ம வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவாரு. What kind of best people will God bring into our life. எப்படிப்பட்ட காலத்திற்குள்ள முடிக்கணும்னு நினைப்பாரு. And with what duration He wants us to complete it. இந்த தூசி மாதிரி ஞானத்தை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோமே அப்ப தேவனுடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெருசா இருக்கும். Having the wisdom in the size of a dust, when we think so much great things, how much great will God think having an infinite wisdom. ஆகவே தான் எரேமியா 29:10 ஆண்டவர் சொல்றாரு. That's why the Lord says in Jeremiah 29:10, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். For I know the plans that I have for you. அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல அவைகள் எல்லாம் நன்மைக்கானவைகள். Plans to prosper you and not to harm you. உன்னை எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கிறதுக்காக நான் நினைச்சிருக்கிறேன். And that also give you an expected end. இந்த காலையில் நான் சொல்லுவேன் நம்முடைய கண்களை நம்ம ஞானத்தின் மேல வைக்காதீங்க. This morning I tell you, don't set your eyes upon your wisdom. தேவ ஞானத்தை நம்புங்க. Trust the wisdom of God. அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். He does everything beautiful in its own time. அந்த ஞானத்தின் மேல் உங்கள் கண்களை பதிப்பீர்களானால் if you set your eyes upon that wisdom, கடந்த காலத்துல நடந்தவைகளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிப்பீங்களான ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். Though you don't understand the meaning of the things that happened in your past, but if you have a belief and trust that the Lord knows everything, then you have a great peace. இன்றைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரியாத போது நீங்க விசுவாசிங்க என் தேவன் இவைகளை நான் அறிவதை பார்க்கிலும் அறிந்திருக்கிறார். Even today in the present world, present days, if you don't understand things happening in the present, just believe that the Lord knows everything, whatever is not understandable. அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். That will give a great joy to you. அது மாத்திரமல்ல, and not only that, நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? You don't know what will happen tomorrow, right? ஆனால் பூர்வ காலத்திலேயே நடக்க போகிறவைகளை அறிந்திருக்கிற தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படின்னு நம்முடைய கண்களை இந்த மெய் ஞானத்தின் மேல பதிப்பீர்களானா
நீங்க வருங்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்பீங்க. But if you set your eyes upon this true wisdom, having known how the Lord knows everything right from the ancient times, then you will always endure and encounter this future with boldness. சுருக்கமாக சொன்னால், In short, தேவனுடைய ஞானத்தை உன் கண்களை விட்டு நீ விலக்காமல் இருப்பாயானால், if you don't depart the wisdom of God from your eyes, நான் சொல்வேன் 3 காரியம் நடக்கும். there are 3 things that will happen. கடந்த காலத்தை குறித்து நீ சமாதானமாய் இருப்பாய். You will be peaceful about your past. நிகழ்காலத்தில் சந்தோஷமாய் இருப்பாய். You will be happy in the present. வருங்காலத்தை குறித்து நீ நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பாய். You will be with a hope about your future. மறுபடியும் I சொல்லுகிறேன், repeat it. தேவனுடைய ஞானத்தை நம்புவாயானால், If you believe the wisdom of God, கடந்த காலத்தை குறித்து நீ சமாதானமாய் இருப்பாய். you will be peaceful about your past. நிகழ்காலத்தை குறித்து மகிழ்ந்திருப்பாய். You will be happy about your present. வருங்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பாய். And you will have a hope about your future. ஆகவேதான் ஞானி சொல்லுகிறார், That's why the என் wise man மகனே, says, மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையும் உன் கண்களை விட்டு பிரியாம பார்த்துக்கோ. My son, let them not depart from your eyes, that is sound wisdom and discretion. ஆண்டவரே, என்னுடைய கண்களை விட்டு உம்முடைய ஞானத்தை குறித்த அறிவை நாம் விளக்காமல் இருக்க எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. Let us ask, Lord, give me grace that I may not depart that sound and true wisdom which is your wisdom from our eyes. தேவனுடைய சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய நம்பிக்கை உங்களை நிரப்புவதாக. May God's peace, God's happiness, joy and God's hope fill your life. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, our loving God, we praise you, Lord. நீரே மெய்யான ஞானம். Lord, you are the true wisdom, Lord. அந்த ஞானத்தை எங்களால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது. Lord, that wisdom cannot be understood completely by us. அந்த ஞானத்தை எங்களால் அளக்கவே முடியாது. Lord, that we cannot measure, Lord. அந்த ஞானத்தை எங்களால் முழுவதுமாக அங்கீகரிக்கவே முடியாது. Lord, that wisdom cannot be fully accepted and acknowledged ஆண்டவரே, by us. எங்களால் அதை அடையவே முடியாது. Lord, we cannot attain that wisdom, Lord. அவ்வளவு உயர்ந்த ஞானம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர். Lord, you stand with such a great wisdom, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்கு முடிவே இல்லை. Lord, there is no end to your wisdom, Lord. அதை டெர்மினேட்டே பண்ண முடியாது ஆண்டவரே. We cannot terminate your wisdom, ஆண்டவரே, Lord. எங்களுடைய ஞானம்லாம் தற்காலிகமானது. Our wisdom is temporary, Lord. ஆனால் உம்முடைய ஞானமோ முடிவே இல்லாதது. But your wisdom is infinite, Lord. அந்த ஞானத்தை மெய்ஞானமாக எங்கள் கண்களை விட்டு விலக்காமல் காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace that we may keep that wisdom as a true wisdom in our and not depart from our eyes, Lord. அதனால் உண்டாகிற சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை எங்கள் உள்ளத்தை நிரப்பும். And Lord, this peace, joy and hope that comes out of that wisdom, may it fill our hearts, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord.